Next நம்ம பார்க்க போகிறது a certain injection administered to each of 12 patients resulted in following increases of blood pressure. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க 12 பேஷண்ட்ஸ்க்கு. அப்படி போடுறச்ச அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டே வந்துட்டாங்க. Can it be concluded that the injection will be in general accompanied by an increase in BP? செக் பண்ணி பார்க்க போகிறோம், டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா? சரி, given n is equal to மொத்தம் எத்தனை பேஷண்ட்? 12 பேஷண்ட். ஸோ n is equal to 12. x வேறு எதுவுமே இதில் அவங்க கொடுக்கவே இல்லை, வெறும் டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் இருந்தால் நம்ம மீன்லாம் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். இதான எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காது, அந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -2 ஸ்கொயர் பண்ணால் +4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். அதுதான் இங்கே சம்மேஷன் போட்டிருக்கேன். சம்மேஷன் ஆட் பண்ணுறது. இப்போ ஆட் பண்ணிடலாமா? 5 + 2 + 8 -1 + 3 + 0 + 6 -2 + 1 + 5 + 0 + 4 எவ்வளோ வருது? 31. சம்மேஷன் எக்ஸ் வந்து 31. நெக்ஸ்ட் இதே போடுவேன். 25 + 4 + 64 + 1 + 9 + 0 + 36 + 4 + 1 + 25 + 0 + 16 which is equal to 185. So summation x 31, summation x square வந்து 185. இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். சாம்பிள் மீன் x bar equal to summation x by n. summation x எவ்வளோ இருக்குது? 31. n எவ்வளோ இருக்குது? 12. ஸோ 31/12. 31 divided by 12 வந்து 2.58. ஸோ நம்மளுக்கு மீன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா இதுதானே, சின்ன வயசில் படிச்சிருக்கீங்க இல்லையா? 10th s² is equal to summation x square by n minus summation x by n the whole square. summation x square னா இருக்குங்க 185 by n எவ்வளோ இருக்குது? 12 minus summation x by n கண்டுபிடிச்சாச்சு. இதுதானே summation x by n. இதை ஸ்கொயர் பண்ணி எழுத வேண்டியது தான். 2.58 into 2.58 எவ்வளோ வருதுன்னா 6.6564. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை டிவைட் பண்ணிவிட்டு இது கூட சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். divided by 12 15.416 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 15.416 ஒரு 3 பாயிண்ட் எடுத்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. 6.65. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 15. எங்கே போதே இருங்க. 15.416 minus 6.656 8.7596. இப்போ இதுக்கு ரூட் எடுத்துடலாமா? அப்போ தான் நம்மளுக்கு எஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.7596 2.95 வருது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஆல்ஃபா கொஷினில் எதுவுமே கொடுக்கல, இந்த வேல்யூ தான் டெஸ்ட் பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம ஜென்ரலாக 0.025 எடுத்துப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஎஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது? n-1. n-1 எவ்வளோ இருக்குது? n 12, 12 - 1 11. அப்போது 11 தான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் மீன் மியூ ஈக்குவல் டு, அதுவும் கொஷினில் தரல, ஸோ 0ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ டேட்டாஸ்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம அசியூம் பண்ணிப்போம் நல் ஹைபோதீசிஸ் x bar equal to mu.
ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் இங்கே கொஷினில் இன்க்ரீஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போது கிரேட்டர் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் ரைட் டெய்லி டெஸ்ட். அது என்ன டெஸ்ட்டாக வேணா இருக்கட்டும், நம்ம டேபிள் வேல்யூ தானே முக்கியம். சரி, calculated t is equal to x bar minus mu by s by root of n minus 1. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? x bar என்ன இருக்கீங்க 2.58 minus mu என்ன இருக்கீங்க 0 divided by s எவ்வளோ இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம் 2.95 root of n minus 1 n எவ்வளோ இருக்குது 12 minus 1 வரும் 11 root 11. So 2.58 by 2.95 by root 11 என்ன வருது பார்க்கலாமா? root 11 வந்து 3.316. இப்போ நான் பண்ணால் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிடுவோம். 2.95 divided by 3.316 0.889 0.889. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு t வேல்யூ கிடச்சிரும். 2.58 divided by 0.889 2.902 வருது. சரி, இப்போ நம்ம கன்க்ளூஷன் வர போகிறோம். இது என்ன டெஸ்ட்டு? ரைட் டெய்ல்டு டெஸ்ட். ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம டேபிள் வேல்யூ தான் வச்சு பார்க்க போகிறோம். கொஷினில் ஆல்ஃபா வந்து கொடுக்கல, நம்ம ஜென்ரல் வேல்யூ 0.025 எடுத்துக்கிட்டோம். இப்போது டேபிளில் 0.025ல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வந்திருக்கு? டிஎஃப் 11. ஸோ 11. ஸோ 0.025ல் 11ல் பார்க்கணும். அந்த டி டேபிளில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 2.201. அப்போது நம்மளுக்கு 2.201 தான் டேபிள் வேல்யூ. நம்ம கண்டுபிடிச்ச டி வேல்யூ எவ்வளோ? 2.902. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கிரேட்டராக இருக்குது. ஸோ ரிஜெக்ட். ஸோ நல் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ரிஜெக்ட் நல் ஹைப்போ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.